படிப்பை விட்டுட்டு வேலைக்கு வந்தாலும் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் படிப்பாங்க. இதெல்லாம் நாளில் வரும்போது. ஜென்மத்தில் சனி வரும்போது என்னென்னா அதோடு முடிஞ்சிடும். படிப்பே விட்டுற மாதிரி கூட வந்துடும். அது எப்படி வரும்னு கேட்டால், அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் வேணால் அந்த ரிசிக்னேஷன் எவ்வளோ பெருசாக வேணால் இருக்கலாம், எத்தனை டிஜிட்டில் வேணால் சேலரி வரலாம், ஈவன் அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் கூட இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே அது வந்து யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க நினச்சா இவங்க வேலையை விட்டு எடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி தான் இருக்குது. அப்போது அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து ரெண்டாவது திருமணன்றது வந்து நல்ல டைம் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, முதல் திருமண தோல்விக்கு இவர் தான் காரணமோ, அப்போ இவர் என்ன எப்படிப்பட்ட கேரக்டர், இவ்வளோ குடும்பம் எவ்வளோ அப்படின்லாம் நிறைய அதுக்கு அந்த திருமணத்தை சாதாரணமாக யோசிக்கிறத ரெண்டாவதுல நிறைய யோசிப்பாங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டாவது திருமணத்துக்கு வந்து என்னுடைய சொந்த காலில் நான் நிற்பேன், ஒருத்தர் நம்பி நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு என்னன்னாலும் நடக்கலாம், அப்போ நான் வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது மாதிரி கல்யாணம் ஆனவங்க கூட வந்து முழுக்க முழுக்க கணவனை சார்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தே இருக்கக்கூடாது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை நமக்காக கணித்து சொல்வதற்காக உதாரண ஜோதிடர் பீமராஜா ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. 2026 சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்காரருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்த போகுது சார்? மீனராசி என்பவர்களுக்கு இது ஜென்ம சனியாக வருது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான். ஆனால் வந்து சாதக பாதகங்கள் ரெண்டும் கலந்துருக்கும். ஏன்னா இந்த சனின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு 11 மற்றும் 12 2 வீடுகளுக்கு அதிபதி. 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். அப்போ நிறைய விரயங்கள், கஷ்டங்கள், அலைச்சல், கடன் அப்படின்ட்டுலாம் இருந்தாலும் அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கார். அதுக்கான வழியும் காட்டிடுவார். இப்போ இவங்களுக்கு ஒரு பொருளாதார தேவை இருக்கிறது, செலவு பண்ணணும்னா எங்கேருந்தோ அதுக்கு ஒரு வரவும் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை இதையும் மேட்ச் பண்ணணும். கரெக்டான டைமில் அதெல்லாம் பார்த்து அங்கேருந்து வர வச்சு இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கட்டாயம் தீர்வு இருக்கும். ஆனால் பிரச்சனையை சந்தித்து கொண்டு தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த சனி பயிற்சி ஆகிறதுனால குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் பணம் சார்ந்து வர வாய்ப்பு இருக்கா சார்? 100% பண பிரச்சனை வரும். ஏன்னா அவர் வந்து ஜென்ம சனி, விரையாதிபதி. அவர் வந்து ராசியில் உட்கார்றதுனால பண பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அதை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். தலைக்கு மீறி போகாது. கடன் வாங்கினாலும் கூட கடனை அடைக்கிறதுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் எதிர்பாராத ஒரு செலவு வந்தாலும் கூட அந்த டைமில் ஏதோ நகையை வச்சு கடன் வாங்கி பண்ணாலும் கூட அதெல்லாம் திருப்பிட இவங்களால முடியும். ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? நிறைய பேர் வந்து ஜென்ம சனி காலத்தில் தான் படிப்பை விடுவாங்க. இதுக்கு முன்னாடி 4ஆம் இடத்துல சனி வரும்போது படிப்பு தடைப்படும்னு சொன்னேன். டிஸ்கண்டினியூ ஆகும், தடைப்படும், அந்த வருஷம் போயிடும், திரும்ப சேர்ந்துருவாங்க. இல்லை வேறு ஒரு ஸ்கூலில், காலேஜில், வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு அங்கே போய் புதுசாக சேர்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கும். இல்லை படிப்பை விட்டுட்டு வேலைக்கு வந்தாலும் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் படிப்பாங்க. இதெல்லாம் நாளில் வரும்போது. ஜென்மத்தில் சனி வரும்போது என்னென்னா அதோடு முடிஞ்சிடும். படிப்பே விட்டுற மாதிரி கூட வந்துடும். அது எப்படி வரும்னு கேட்டால், குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்ததுன்னு சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்ல, அது நியாயமான காரணம். அதுவும் கூட தசாபக்தி சுயஜாதகம் பலமாக இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் கோச்சாரப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம்னா இவங்களுடைய தவறுனால படிப்பை கெட்டுற மாதிரி இருக்கும். ஒரு காலேஜில் இருக்காங்கன்னா இவங்களுடைய ஆக்டிவிட்டி சரியில்லை, ஏதோ அங்கே ஒரு தப்பு பண்ணிடுறாங்க, அப்போ அவங்களே இவங்களை அனுப்பிடுற மாதிரி கூட இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு உடல் உபாதை வந்தும் கூட படிப்பு தடைப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவங்க என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கணும். 2வது மனசை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஜென்ம சனின்னா என்ன பண்ணணும்னா அவங்களை ஏதாவது இழக்க வைக்கும். அப்போது பெரியவர்கள்னு சொல்லும்போது பணத்தை இழக்க வைக்கலாம், வேலையை இழக்க வைக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதை இழக்க வைக்கலாம். படிக்கிறவங்களுக்கு படிப்பு தானே, அப்புறம் அந்த பெயர், அது ரெண்டுத்தையும் அவங்கள இழக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அது நடக்கும்னு சொல்லவே இல்லை. இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா அதனுடைய வழியை காமிக்கும்.
இப்போ நம்ம நெனச்சா போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா போறதும், போகாம இருக்கிறதுக்கும் நம்ம இடத்துல ஒரு பலம் இருக்கும் இல்லையா? அது வந்து அ ஏற்படுத்திக் கொண்டால் இத வந்து தவிர்க்கலாம். ஓகே. இன்னும் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த சிக்கல் இருக்கிறத பார்க்க முடியும். நெறைய கம்பெனிஸ்ல வந்து இப்ப லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. வேலையிலிருந்து தூக்கிடுறாங்க. இந்த மாரி வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு. அதனாலே நெறைய பேருக்கு டிப்ரஷன், ஃபேமிலி கமிட்மெண்ட் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும்? இல்ல வேலை சார்ந்து என்ன மாரியான முடிவுகள் அவங்க எடுக்கலாம்? ஓகே. வேல பத்தியே ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு வந்து அடிமை தொழில். இன்னொன்னு வந்து சுயதொழில். இதான் சொல்லுதே. அப்போ யாரெல்லாம் பிசினஸ் பண்ணலையோ, அவங்கலாம் அடிமை வேலை செய்றாங்கன்றது தான் அர்த்தம். மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க. அவங்க அது வந்து அடிமை தொழில்னு தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இல்லன்னா பழங்காலத்தில அப்படிதான் சொல்லுவாங்க. ஒருத்தர்ட்ட கை கட்டி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல வேணா அந்த ரெசிக்னேஷன் எவ்வளோ பெருசா வேணா இருக்கலாம். எத்தனை டிஜிட்ல வேணா சேலரி வரலாம். ஈவன் அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல கூட இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே அது வந்து யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோல்ல தான் அவங்க இருக்காங்க. அவங்க நெனச்சா இவங்க வேலைய விட்டு எடுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைய அவங்களுக்கு குடுக்கலாம். அப்படிதான் இருக்கு. அப்போ அத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து ஒருத்தர்ட்ட வேல தான் பார்க்குறோம். அப்ப ரொம்ப கௌரவம் எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப சுதந்திரம் எதிர்பார்க்கக்கூடாது. வேலை நேரமோ, இல்ல வேலையோ அதிகமா குடுத்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளணும். சில நேரங்கள்ல உரிய மரியாதை கொடுக்கப்படாம போனாலும் கூட, சரி நம்ம டைம் இப்படிதான் இருக்கு. அப்படின்றத ஏத்துக்கிட்டு பெருசா அத ரியாக்ட் பண்ணக்கூடாது. மன உளைச்சல் ஆகக்கூடாது. இப்படிலாம் இருந்தா தான் அந்த வேலை இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி வேலை போயிருச்சு அப்படின்ற மாரி இருக்கிறவங்களுக்கு, அடுத்து உடனடியா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? வேலை கிடைக்கும். கட்டாயம் வேலை கிடைக்கும். ஆனா, அந்த வேலை வந்து கொஞ்சம் ஏதோ ஒண்ண காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஏத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். முன்னாடி இருந்தத விட இவங்களுடைய அந்த பொசிஷன் அந்த வேலையில அந்த ஒரு கிரேட் வந்து குறைவாக இருக்கலாம். சேலரி கம்மியா இருக்கலாம். இல்ல அது நல்லா இருக்கு. ஆனா கம்பெனி வந்து அது எங்கேயோ இவ்ளோ பெரிய கம்பெனி, இது ரொம்ப சின்ன கம்பெனி, புது கம்பெனி அப்படி இருக்கலாம். வேலை ஷிஃப்ட் வந்து இரவு நேரத்தில பார்க்குற மாரி இருக்கலாம். வேலைக்காக ரொம்ப தூரம் போற மாரி இருக்கலாம். ஏதோ ஒண்ண வந்து அவங்க தியாகம் பண்ணி தான் அந்த வேலைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமணமாக வாய்ப்புகள் இருக்கா? 100% திருமணம் பண்ணலான்றத நம்ம வழக்கமா சொல்லிட்டு இருக்கோம். தாராளமா திருமணம் நடக்கவும் நடக்கும். திருமணத்திலும் இதே தான். முடிஞ்ச அளவிற்கு சிக்கனமாக பண்றது நல்லது. பெரிய தனவான், ஆடம்பரமா பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு தகுதி இருக்கக்கூடியவர் பண்ணிட்டு போட்டும். மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்துட்டு, மத்தவங்களுக்காக பெரும் பொருள வந்து கடன் வாங்கி பண்ண வேண்டிய ஒரு காலம் இது கிடையவே கிடையாது. அதனால அது தவிர்த்துட்டா போதுமானது. கல்யாணங்கள் தாராளமா பண்ணலாம். ஓகே. 2வது திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமணமாக வாய்ப்புகள் இருக்கா? ரொம்ப குறைவு தான். ஏன்னா, திருமணம்ன்றதே இந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எல்லா தகுதியுமே இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு பொண்ணோ, பையனோ கிடைக்கிறது வந்து குதிரை கொம்பா இருக்கு. அப்ப 2வது திருமணம்ன்றது வந்து நல்ல டைம் நடந்தா மட்டும் தான் நடக்கும். ஏன்னா, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, முதல் திருமண தோல்விக்கு இவர் தான் காரணமோ! அப்ப இவர் என்ன எப்படிப்பட்ட கேரக்டர்? இவள குடும்பம் எவ்வளோ அப்படின்லாம் நெறைய அதுக்கு அந்த திருமணத்த சாதாரணமா யோசிக்கிறத விட 2வதுல நெறைய யோசிப்பாங்க. ஆனா, பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, 2வது திருமணத்துக்கு வந்து பெருசா எதுவும் பார்க்க வேண்டாம். ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாம். பொருத்தம்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கு தான் ஜாஸ்தி பார்க்கணும். ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு. அதுல ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா, இன்னொரு பிசினஸ் பண்ணும்போது தான் ரொம்ப கவனமா பண்ணுவார். இதுலயாச்சும் ஆயிடக்கூடாதுன்ட்டு. இதையே கல்யாணத்துல அப்ளை பண்ணவே மாட்டேன்றாங்க. அந்த அந்த பிராக்டிகலான விஷயங்கள் வந்து நெறைய பேருக்கு புரிய மாட்டேன்து. 2வது திருமணம்னா அதுக்கு ஒண்ணுமே பார்க்க வேண்டாம் அப்படி அப்போ ஆல்ரெடி அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. அப்போ இப்ப ரொம்ப பார்க்கணும் அப்படின்றது அர்த்தம். அதனால அவ்வளோ ஈஸியா நடக்காது. ஆனா, ரொம்ப முயற்சி பண்ணும்போது, கிடைக்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்கும்போது நடக்கும். ஓகே. ஸோ முக்கியமான ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சியின் போது என்ன மாரியான முடிவுகள் அவங்க எடுக்கலாம்? எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா அமையும்? ரொம்ப கரெக்ட்டா சொல்லணும்னா, இவ்வளோ நேரம் நீங்க கேட்கும்போது நான் சொன்ன பலன்ல பாசிட்டிவா பெருசா எதுவும் சொல்லல. அப்போ முடிவு எடுக்கக்கூடிய நிலையில இப்ப மீனராசி அன்பர்கள் இல்ல. என்ன நடக்குதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. இது வந்து பொருளாதார விஷயம், வேலை, படிப்பு, குடும்பம், கணவன், மனைவி எல்லாத்துக்குமே பொருந்தும். இங்க தான் அப்படின்றதே கிடையாது. அப்போ இவங்க வந்து எல்லாம் பகவான் விட்ட வழி. நடக்கிறது நடக்கட்டும். எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான். அந்த மைண்ட் செட்டோட இருந்தா, ஒவ்வொரு நாளையும் நிம்மதியா கழிக்கலாம். நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இல்ல நான் தான் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணுவேன். எனக்கு எல்லாம் கரெக்ட்டா நடக்கணும். பேர், புகழ், கௌரவம்லாம் வேணும்னா டெய்லி கஷ்டப்படுற மாரி இருக்கும். மீனராசி பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த 2026 சனி பெயர்ச்சி என்ன மாரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில குடுக்க போகுது? பெண்மணிகள பொறுத்தவரைக்கும் ஆண்களுக்கு இருக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் இருக்காது. அத வந்து சொல்ல முடியும். ஏன்னா, ஆண் கிரகம், பெண் கிரகம்னு நம்ம சொன்ன வரிசையில,
சனி வந்து பெண்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர். இந்த ராசியும் பெண்கள் சம்பந்தமான ஒரு ராசியாக இருக்கிறது. அதனால ஜென்ம சனி காலத்தில் கூட மீனத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் படுற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், பெண்கள் வந்து இப்போது அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த படிப்பு வந்து கல்யாணம் வரைக்கும்ன்ற விஷயம் வந்து இப்போ வரைக்கும் நிறைய இடங்கள்ல நகர்ப்புறங்கள்ல இல்லாமல் கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களால பார்க்கப்படுது. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும், நான் தொடர்ந்து படிக்க போகிறேன், என்னுடைய சொந்த காலில் நான் நிற்பேன், ஒருத்தர் நம்பி நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு என்னனாலும் நடக்கலாம், அப்போ நான் வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது மாதிரி கல்யாணம் ஆனவங்க கூட வந்து முழுக்க முழுக்க கணவனை சார்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தே இருக்கக்கூடாது. சுயமாக என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்ற ஒன்றுக்காக இவங்க தயாராகக்கூடிய ஒரு காலம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், யார் யார் வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.